Good morning, students. Welcome to science class. Students, today we revise about questions and answers for unit 16 and 17. மாணவர்களே, இன்று நாம் அலகு 16 மற்றும் 17 கான கேள்வி பதில்களை பார்க்க போகிறோம். First, let us see Unit 16 Microorganisms. அலகு 16 நுண்ணுயிரிகள். First question, microorganisms are measured in dash. Correct answer, micron. நுண்ணுயிரிகள் டேஸில் அளவிடப்படுகின்றன. சரியான விடை மைக்ரான். Second question, dash shows both living and non-living characteristics. Correct answer, virus. உயிருள்ள மற்றும் உயிரற்றவைகளின் பண்புகளை பெற்றவை dash. சரியான விடை virus. Question number 3, dash is a prokaryotic microorganisms. Correct answer, bacteria. Dash ஒரு prokaryotic நுண்ணுயிரியாகும். சரியான விடை பாக்டீரியா. Fourth question, based on shape, the bacteria are classified into dash types. Correct answer, 4. பாக்டீரியாக்கள் வடிவத்தின் அடிப்படையில் டேஷ் பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. சரியான விடை 4. Question number 5, common cold in human is caused by dash. Correct answer, influenza. மனிதருக்கு சாதாரண சளியை உண்டாக்கும் நுண்ணுயிரி டேஷ் என அழைக்கப்படுகிறது. சரியான விடை இன்ஃப்ளூயன்சா. Next, let us see fill in the blanks. First one, dash is prepared from a mold called penicillium. Correct answer, penicillin. டேஷ் பூஞ்சையிலிருந்து தயாரிக்கப்படுவது பென்சிலியம் என்று அழைக்கப்படுகிறது. சரியான விடை பென்சிலியம். Second question, dash are the infectious protein particles. Correct answer, prion. டேஷ் என்பவை நோய் தொற்றுடைய புரத துகள்களாகும். சரியான விடை பிரியான். Third question, the infecting virus particle found outside the host cell is dash. Correct answer, virion. செல்லுக்கு வெளியே காணப்படும் வைரஸ்கள் டேஷ் எனப்படுகின்றன. சரியான விடை விரியான். Question number 4, microorganism can be seen with the help of a dash. Correct answer, microscope. நுண்ணுயிரிகளை டேஷின் உதவியுடன் காண முடியும். சரியான விடை நுண்ணோக்கியின் உதவியுடன். Fifth question, bacteria which have a flagellum at one end is classified as dash. Correct answer, monotrichous. ஒரு முனையில் கசை இலைகளை பெற்ற பாக்டீரியாக்கள் டேஷாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. சரியான விடை
ஒருமுனை ஒற்றை கசைகளை. நெக்ஸ்ட், ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இஃப் ஃபால்ஸ், கரெக்ட் த ஸ்டேட்மெண்ட். First question, disease causing microorganisms are called pathogens. Correct answer, true. நோய் உண்டாக்கும் நுண்ணுயிரிகள் நோய் கிருமிகள் என அழைக்கப்படுகின்றன. சரி. செகண்ட் கொஸ்டின், ஃபீமேல் அனோபிலஸ் mosquito is a carrier of dengue virus. False. Female Anopheles mosquito is a carrier of Plasmodium. Is a correct answer. பெண் அனோபிலஸ் கொசுக்கள் டெங்கு வைரஸ் கிருமிகளை பரப்புகின்றன. தவறு. பெண் அனோபிலஸ் கொசுக்கள் பிளாஸ்மோடியம் கிருமிகளை பரப்புகின்றன என்பதே சரி. தேர்ட் ஒன், சிக்கன் பாக்ஸ் இஸ் எ கம்யூனிகபிள் டிசீஸ். ட்ரூ. சின்னம்மை ஒரு தொற்று நோயாகும். சரி. கொஸ்டின் நம்பர் 4, சிட்ரஸ் கேன்கர் இஸ் transmitted by insects. False. Citrus canker is transmitted by air and water. Is a correct answer. Citrus canker பூச்சிகளால் பரவுகிறது. தவறு. Citrus canker காற்று மற்றும் நீர் ஆகியவற்றால் பரவுகிறது என்பதே சரி. ஃபிஃப்த் ஒன், yeast is used in the large scale production of alcohol. True. yeast அதிக அளவில் ஆல்கஹாலை உற்பத்தி செய்ய பயன்படுகிறது. சரி. ஆன்சர் briefly. Question number 1. Write the 4 types of bacteria based on their shape. First one, Facilli, rod shaped. Example, Facillus. Second one, Spirilla, spiral shaped. Example, Helicobacter pylori. Third one, Kakai, spherical or ball shaped. Example, Streptococcus pneumonia. Fourth one, Vibrio, comma shaped. Example, Vibrio cholera. வடிவத்தின் அடிப்படையில் 4 வகையான பாக்டீரியாக்களின் பெயர்களை எழுதுக. முதலாவது பேசிலை, கோல் வடிவ பாக்டீரியா. எடுத்துக்காட்டு பேசிலஸ். அடுத்ததாக ஸ்பைரில்லா, சுருள் வடிவ பாக்டீரியா. எடுத்துக்காட்டு ஹெலிகோபாக்டர் பைலோரி. அடுத்ததாக காக்கை பாக்டீரியா, கோள வடிவம் அல்லது பந்து வடிவ பாக்டீரியா. எடுத்துக்காட்டு ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா. அடுத்ததாக விப்ரியோ பாக்டீரியா, கமா வடிவ பாக்டீரியா. எடுத்துக்காட்டு விப்ரியோ காலரா. நெக்ஸ்ட் let us see Unit 17,
பிளான்ட் கிங்டம். அழகு 17 தாவர உலகம். Choose the best answer. First question, an example for colonial form of algae is dash. Correct answer, volvox. கூட்டமைப்பாக காணப்படும் பாசி. சரியான விடை வால்வாக்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் an edible mushroom. கரெக்ட் ஆன்சர் அகரிகஸ். உண்ண தகுந்த காளான். சரியான விடை அகாரிகஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், plants that prevent soil erosion are dash. Bryophytes. மண்ணரிப்பை தடுக்கும் தாவரங்கள். சரியான விடை பிரையோபைட்டுகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், the first land plants are dash. Correct answer, Pteridophytes. முதலாவது நில தாவரங்கள். சரியான விடை டெரிட்டோபைட்டுகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், the well developed sporophytic plant body is seen in Pteridophytes. கரெக்ட் ஆன்சர். நன்கு வளர்ச்சியடைந்த வாஸ்குலர் திசுக்களை கொண்ட தாவர உடலம் காணப்படுவது. சரியான விடை டெரிட்டோபைட்டுகள். நெக்ஸ்ட் let us see, fill in the blanks. First question, the word taxonomy is derived from. Correct answer, Latin. வகைப்பாட்டியல் என்ற சொல் டேஸ் மொழியிலிருந்து பெறப்பட்டது. சரியான விடை லத்தீன். நெக்ஸ்ட் கொஸ்டின், the first true land plant is dash. Correct answer, Pteridophytes. டேஸ் முதலாவது உண்மையான நிலத்தாவரம். சரியான விடை டெரிட்டோபைட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், xylem and phloem are absent in dash plants. Correct answer, Bryophytes. டேஸ் தாவரங்களில் சைலம் மற்றும் ஃப்ளோயம் காணப்படுவதில்லை. சரியான விடை பிரையோபைட். நெக்ஸ்ட் let us see, true or false. If false, correct the statement. First question, cell wall of fungi is made up of chitin. True. பூஞ்சைகளின் செல் சுவர் கைட்டினால் ஆனது. சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆல் பிரையோபைட்டிஸ் ஆர் ஹைட்ரோபைட்டிஸ். ஃபால்ஸ். பிரையோபைட்டா தாவரங்கள் அனைத்தும் நீர்வாழ் தாவரங்களாகும். தவறு. Next question, mosses are the well developed plant in Bryophytes. True. பிரையோபைட்டுகளில் மாஸ்கள் நன்கு வளர்ச்சியடைந்த தாவரங்களாகும். சரி.
Next question. The dominant cause of the bryophytes is sporophytes. False. பிரயோபைட்டுகளில் ஸ்போரோபைட் தாவரநிலை ஓங்கியது. தவறு. Next question. The dominant cause of the pteridophyte is gametophytic cause. True. pteridophyteகளில் ஸ்போரோபைட் நிலை ஓங்கியது. சரி. Answer very briefly. First question. Define thallus. Algae belongs to thallophyte and the plant body of algae are called thallus. That is, the plant body is not differentiated into root, stem and leaf. Thallus வரையறு. பாசிகளின் தாவர உடலானது தாலஸ் என அழைக்கப்படுகிறது. இந்த தாவர உடலை வேர், தண்டு, இலை என வேறுபடுத்த இயலாது. Next question. How many classes are there in bryophytes? What are they? They are 3 classes in bryophytes. First one, Hepaticae. Second one, Androceratae. Third one, Musae. பிரயோபைட்டுகளில் எத்தனை வகுப்புகள் உள்ளன? அவை யாவை? பிரயோபைட்டுகளில் 3 வகுப்புகள் உள்ளன. ஒன்று ஹெப்பாட்டிகே, 2 ஆந்தோசெரட்டே, 3 மாசஸ். Next question. Write any 4 characters of pteridophytes. First one, pteridophytes are the first true land plants with xylem and phloem. Hence it is called vascular cryptogams. Second point, the main plant body is sporophytes, which is the dominant phase, differentiated into true, root, stem and leaves. Third character, sporophyte reproduce by means of spores. Spores are produced in sporangium. Fourth character, the sporangia bearing leaves are called sporobile. pteridophyteகளின் ஏதேனும் 4 பண்புகளை எழுதுக. முதல் பண்பு, pteridophyteகள் முதலில் தோன்றிய உண்மையான நிலத்தாவரங்களாகும். இரண்டாவது பண்பு, கடத்து திசுக்களான சைலம் மற்றும் ஃப்ளோயம் உள்ளன. எனவே pteridophyteகளை கடத்தும் திசு பூவா தாவரம் என அழைக்கிறோம். மூன்றாவது பண்பு, தாவர உடலமான ஸ்போரோபைட் ஸ்போர்கள் மூலம் இனப்பெருக்கம் செய்கிறது. நான்காவது பண்பு, ஸ்போர் முளைத்து புரோதாலஸ் எனப்படும் கேமிட்டோபைட் சன்னதியை உருவாக்குகிறது. இது தன்னிச்சையாக குறுகிய நாள் வாழக்கூடியது.
மாணவர்களே, இன்றைய பாடப்பகுதி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பாடவேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.